ராதே கிருஷ்ண. ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணனோட திருமண வைபவத்தை சுக மகர்ஷி வர்ணிக்க கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், மனசு ஸ்ரீ வாசுதேவரையே அதிஷ்டானமாக உடையது. அந்த மனசுல இருந்து தோன்றினதால மன்மதன் வாசுதேவரோட அம்சம். ஸ்ரீ ருத்ரரோட கோபத்தினால சாம்பலான அவன் மறுபடியும் உடலை பெறதுக்காக ஸ்ரீ வாசுதேவரையே அடைஞ்சான். அந்த மன்மதனே ஸ்ரீ கிருஷ்ணர் மூலமா ருக்மிணி கிட்ட மகனா தோன்றி பிரத்யும்னன்னு புகழ் பெற்றான். அத்தனை வகையிலையுமே அவன் தந்தையையே ஒத்திருந்தான். 10 நாட்கள் கூட ஆகாத அந்த சிசு தனக்கு பகைவன்னு அறிஞ்சுக்கிட்டான் சம்பரன்கிற அசுரன். மாயத்தில் வல்லவனான அவன் அந்த சிசுவை பறிச்சிட்டு போய் கடல்ல எரிஞ்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். அந்த குழந்தையை ஒரு பெரிய மீன் விழுங்கிச்சு. அந்த மீனை மற்ற மீன்களோட சேர்த்து மீனவர்கள் வலையில பிடிச்சாங்க. மீனவர்கள் அந்த மீனை சம்பரனுக்கு காணிக்கையா கொடுத்தாங்க. சமையற்காரங்க அந்த அதிசய மீனை சமையல் கட்டுக்கு எடுத்துட்டு போய் கத்தியால் அதை வெட்டினாங்க. அதோட வயிற்றில் இருந்த குழந்தையை சம்பரனோட பணியாளான மாயாவதி கிட்ட கொடுத்தாங்க. உண்மை அறியாம அவ கலங்கி நிற்கிறப்ப நாரதர் குழந்தை பற்றின உண்மையையும் பிறப்பையும் மீன் வயிற்றில் வந்ததையும் விரிவாக எடுத்து சொன்னார். அந்த மாயாவதி மன்மதனோட மனைவியான ரதி தேவி தான். கற்பரசியான அவ சாம்பலாகி போன தன் கணவரோட மறுபிறப்பை எதிர்பார்த்துட்டு இருந்தா. சம்பரனால அன்னம் பருப்பு எல்லாம் சமைக்கிறதுக்காக நிச்சயிக்கப்பட்டவ தான் மாயாவதி. அந்த குழந்தை மன்மதன் அறிஞ்ச அவ அந்த குழந்தையை ரொம்பவும் அன்போட வளர்த்தா. ஸ்ரீ கிருஷ்ணரோட மகனான பிரத்யும்னன் குறுகின காலத்திலேயே வாலிப பருவம் அடைஞ்சான். தன்னை பார்க்கிற பெண்களுக்கு உள்ள கிளர்ச்சியை உண்டு பண்ணினான். தாமரை இதழ் மாதிரி அகன்ற கண்களோடையும் நீண்ட கைகளோடையும் மனிதர்களில் அழகனா விளங்குற தன் கணவனான அவனை வெட்கத்தோடு கூடின புன் சிரிப்போட கடைக்கண்களால் பார்த்து அன்போட அவனுக்கு பணிவிடை செஞ்சான் மாயாவதி. இதை பார்த்த பிரத்யும்னன் இப்படி கேட்டான். தாயே, தங்களோட எண்ணம் தவறாயிருக்கே. தாய்மையை விட்டவங்க மாதிரி இருக்கீங்களே. ஐயனே, நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரோட புதல்வர். சம்பரன் உங்களை கவர்ந்து வந்துட்டான். நான் உங்கள் தர்மபத்தினி ரதி. நீங்கள் மன்மதன். பிறந்து 10 நாட்கள் கூட ஆகாதவங்களை சம்பராசுரன் கவர்ந்து வந்து கடல்ல வீசினான். உங்களை மீன் விழுங்கிட்டது. அதோட வயிற்றில் இருந்து நீங்கள் இங்கே எனக்கு கிடைச்சிங்க. சம்பரன் உங்கள் பகைவன். யாரும் அவனை நெருங்கவோ ஜெயிக்கவோ முடியாது. பற்பல மாயை முறைகளை அறிஞ்சவன் அவன். மோகனம் முதலான பல மாயை முறைகளால் தான் நீங்கள் அவனை கொல்லணும். உங்களோட அம்மா ருக்மிணி மகவை பறி கொடுத்ததுனால கொஞ்சம் இழந்த கடல் புறா மாதிரியும் புத்திரன் கிட்ட கொண்ட அன்பால கலங்கி கன்றை இழந்த பசு மாதிரியும் நொந்து வாடரா. பரீட்சித், இப்படி விளக்கமா சொன்ன மாயாவதி பேராற்றல் படைச்ச பிரத்யும்னனுக்கு அத்தனை மாயைகளையும் அழிக்க வல்ல மகா மாயா வித்தியை உபதேசிச்சா. அப்புறம் பிரத்யும்னன் சம்பரன் கிட்ட போய் பல வார வசைமொழிகள் சொல்லி நிந்தனை செஞ்சு அவனுக்கு கோபவெறியை உண்டாக்கி போருக்கு அழைச்சான். வசைமொழிகளால் தாக்கப்பட்ட சம்பரன் காலில் மிதிப்பட்ட பாம்பு மாதிரி கோபத்தால் கண்கள் சிவக்க கதையை கையில் ஏந்தி போருக்கு கிளம்பினான். கதையை சுழற்றி பெரும் வீரனான பிரத்யும்னனை தாக்கி இடிமுழக்கம் மாதிரி கொடூரமாக கர்ஜனை பண்ணினான். பரீட்சித், பகவானோட குமாரனான பிரத்யும்னன் தன்னை தாக்க வந்த கதையை தன்னோட கதையால் தடுத்து விலக்கி கோபத்தோட தன்னோட கதையை அவன் மேலே எரிஞ்சான். மயனால உபதேசிக்கப்பட்ட அசுர மாயையை ஏற்றுக்கிட்டு வானத்தில் மறைஞ்ச அந்த அசுரன் பிரத்யும்னன் மேலே அஸ்திரங்களை மழையா பொழிஞ்சான். பெரும் போர் வீரனான ருக்மிணியோட மகனான பிரத்யும்னன் அஸ்திர மழையால் துன்பமடைஞ்சாலும் மாயை அத்தனையும் அழிக்க வல்ல சத்வகுணம் மிக்க மகா மாயா வித்தியை உபயோகிச்சான். சம்பரன்
குஹ்யகர், கந்தர்வர், பிசாச்சர், நாகர், ராட்சசர்களோட நூற்றுக்கணக்கான மாயைகளை செலுத்தி தாக்கினான். ஸ்ரீ கிருஷ்ணனோட மகன் அத்தனையும் அழிச்சான். அப்புறம் கிரீடமும் குண்டலமும் அணிஞ்சு கூர்மையான கத்தி எடுத்து தாமிர நிறத்தில் மீசை இருக்கிற சம்பரனோட தலையை வேகமாக அறுத்து உடல்ல இருந்து தனியாக்கினான். இதை பார்த்த தேவர்கள் மகிழ்ந்து கொண்டாடி பூமாரி பொழிய வானவெளியில் போகிற திறம் படைத்த மாயாவதி தன் கணவரான பிரத்யும்னனை வான்வழியில் துவாரகைக்கு கொண்டு போனான். பரீட்சித், பிரத்யும்னன் தன் மனைவியோட மின்னல் கொடி படற கார்மேகம் மாதிரி வானத்தில் இருந்து இறங்கி பற்பல உத்தம பெண்கள் நிறைஞ்ச ருக்மிணியோட அழகான அந்த புறத்தில் நுழைஞ்சான். நீருண்ட மேகம் மாதிரி நீல நிற திருமேனி, அறையில் பொன்னாடை, பருத்து உருண்ட நீண்ட திருக்கரங்கள், சிவந்த திருக்கண்கள், புன்னகை பூத்த அழகான கருவண்டுகள் மாதிரி கருத்த சுருள்முடிகளால் மேலும் அழகுபடுத்தப்பட்ட தாமரை திருமுகம். இப்படிப்பட்டவனான பிரத்யும்னனை பார்த்த பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை நினைச்சு வெட்கத்தோட அங்கங்கே ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனை விட சில மாறுபாடுகள் இருக்கிறதை பார்த்த பெண்கள் இவர் ஸ்ரீ கிருஷ்ணன் இல்லைன்னு உணர்ந்து மகிழ்ந்து ஆச்சரியப்பட்டு அழகான தன் மனைவியோட வந்திருக்கிற பிரத்யும்னனை மெல்ல மெல்ல அணுகினாங்க. அங்க மை தீட்டின அழகான திருக்கண்களும் இனிய பேச்சும் கொண்ட ருக்மிணி அவனை பார்த்ததும் காணாமல் போன தன்னோட மகனை நினைச்சு தாய்ப்பாசத்தால் தாய்ப்பால் பெருக நின்னான். மனிதர்களில் மாணிக்கம் மாதிரியான இவன் யார்? இந்த செந்தாமரை கண்ணன் யாரோட மகன்? இவனை பெற்றவள் யார்? இவனோட மனைவிங்கிற பெரும் பாக்கியத்தை பெற்ற இவள் யார்? பிரசவ அறையிலிருந்து திருடி செல்லப்பட்டு காணாமல் போன என்னோட மகன் இன்றைக்கு எங்கேயாவது உயிரோடு இருப்பானா இவனை ஒத்த வயதும் அழகும் கொண்டவனாத்தான் இருப்பான். உருவம், தோற்றம், நடை, குரல், சிரிப்பு, பார்வை அத்தனையும் ஸ்ரீ கிருஷ்ணனை மாதிரியே எப்படித்தான் இவனுக்கு கிடைச்சதோ. நான் கருவில் சுமந்த அதே குழந்தைதானோ இது? நிச்சயம் அவனாத்தான் இருக்கும். ஏன்னா என் மனசில் அன்பு அதிகம் சுரக்குதே, இடது கை வேற துடிக்குது. இப்படி ருக்மிணி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உத்தம ஸ்லோகரான ஸ்ரீ கிருஷ்ணன் தேவகியும் வசுதேவரும் பின்தொடர அங்கே வந்தார். உண்மை அறிஞ்சிருந்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசாமல் இருந்தார். நாரதர் சம்பரன் கடத்திட்டு போனதில் இருந்து நடைபெற்ற விவரம் அத்தனையும் விளக்கினார். வியக்கத்தக்க அந்த செய்தியை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணனோட அந்தப்புற பெண்கள் பல வருடங்களாக காணாமல் போய் இன்றைக்கு வந்திருக்கிற பிரத்யும்னனை பார்த்து இறந்து போனவனே மறுபடியும் பிழைச்சி எழுந்து வந்த மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. தேவகியும் வசுதேவரும் ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் ருக்மிணியும் மற்ற பெண்களும் அந்த தம்பதிகளை கட்டி அணைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. துவாரகாவாசிகள் காணாமல் போன பிரத்யும்னன் திரும்ப வந்திருக்கிறதை அறிஞ்சு இது தெய்வ செயலைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. பிரத்யும்னனோட வடிவழகு அவனோட தகப்பனாரோட வடிவழகோட ஒத்திருக்கிறதை பார்த்த அவனோட தாய்மார்கள் அத்தனை பேரும் அவனை ஸ்ரீ கிருஷ்ணனாவே நினைச்சு வெட்கப்பட்டு தனியாக போனாங்க. ஏன்னா பிரத்யும்னன் மன்மதனோட திருவதாரம், மன்மதனோ லக்ஷ்மி மணாளரான பகவானோட பிரதிபிம்பம். அந்த பிரத்யும்னன் இப்படி நேரடியாக கண்களுக்கு புலனாகிறப்ப இப்படி மயங்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவனை பார்த்து மற்ற பெண்கள் மயங்கினாங்கிறத சொல்லணுமா என்ன? ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 55வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.